என் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி தீக்கதிர் பத்திரிகையில வந்த செய்தியை படிக்கும்போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன், அதிர்ச்சியும் அடைஞ்சேன். அதை பத்தி தான் இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். அப்படி என்னடா அதிர்ச்சியான செய்தின்னு பார்க்குறீங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வீட்டை தானமாக வழங்கிய வழக்கறிஞர் தம்பதிகள் தன்னுடைய பூர்வீக சொத்தை ஒரு கட்சிக்கு, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தானமாக வழங்கியிருக்கிறாங்க. அதை பத்தி இந்த டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவாகவே வயதான காலத்துல இல்லைன்னா நமக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் தன்னுடைய சொத்துக்களை கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பாங்க. நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா, வயசான காலத்துல அவங்களுக்கு வாரிசுகள் இல்லை, அவங்கள அப்புறமா அதை பார்க்க யாரும் இல்லை, நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்ப கூட சமீபத்துல ஒரு நடிகை கூட திருப்பதிக்கு பெரிய தன்னுடைய சொத்தை எழுதி வச்சாங்க. இதுதான் நடைமுறை. நான் பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம். அவங்க தன்னுடைய பூர்வீக சொத்தை கடவுளுக்கு எழுதி வச்சா நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்ற எண்ணத்துல தான் நிறைய பேர் எழுதி வைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஆசிரமத்தையும் எழுதி வைப்பாங்க. ஆனால் தன்னுடைய பூர்வீக சொத்தை, வீட்டை ஒரு கட்சிக்கு எழுதி வச்சிருக்கிறத நான் இப்பதான் முதலா பார்த்துருக்கிறோம். அதுவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க இந்த முடிவுக்கு ஏன் எடுத்தாங்கன்றத அவங்க நிறைய முறை பார்த்துருக்குறாங்க. நேர்மையான கட்சியா இருக்கணும், மக்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியா இருக்கணும், உண்மையா உழைக்கக்கூடிய கட்சியா இருக்கணும்னு சொல்லி அவங்க சாதாரண படிப்பறிவு இல்லாதவங்க இல்லை. அவங்க வக்கீலா இருக்கிறாங்க, கணவன் மனைவி, அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால எழுதி வைக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதுவும் அந்த இடம் ஏதோ டொக்குல இருக்கு, இல்லைன்னா அது விலை மதிப்பு இல்லாது விலை குறைவா இருக்கிற இடம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இல்லை. சென்னையில இடம் அதுவும் மெயினான இடத்துல இருக்கு. அந்த மாதிரி இடத்துல தன்னுடைய சொத்தை ஒரு கட்சிக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சி மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, ஏன்னா மக்களுக்காக போராடுகின்ற ஒரு கட்சி எதுன்னு அவங்க முடிவு பண்ணி, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதுல இருக்கிறவங்க நேர்மையா இருக்கிறவங்க, அதுல இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாமே எந்த ஊழல் செய்யாம நேர்மையாக தனக்கு வர பணத்தை கூட கட்சிக்கு கொடுத்துட்டு கட்சி கொடுக்குற அலவன்ஸ்ல வாழறவங்க என்பதை தெரிஞ்சு அவங்க தன்னுடைய அந்த வீட்டை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தானமா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது உண்மையிலே பெரிய சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அந்த தம்பதிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.